திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டியுள்ள பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எங்கு பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் மிகுதியாக உள்ளது எனவும் திமுக ஆட்சியில் சொத்து வரி, மின்சார வரி என அனைத்தும் உயர்ந்து விட்டதால் அதை கட்ட முடியாமல் ஏராளமான குடும்பங்கள் தவித்து வருகின்றன எனவும் தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சி ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி. ஒரு குடும்பம் கொள்ளையடிப்பதற்காக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு மேல பணம் செலவு பண்ணி தேர்தலை சந்திக்கிறது. எல்லா அமைச்சர்களும் 2,000 ஓட்டுக்கு 2,000, 3,000 கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி தங்க கோல்டு காயின் கொடுக்குறாரு. மத்திய அரசு இன்னைக்கு காரைக்குடியிலிருந்து ட்ரெயின் வேணும் அப்படின்னா மத்திய அரசு வந்தால்தான் செய்ய முடியும். இன்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வேணும்னா மத்திய அரசு உதவி செஞ்சால்தான் செய்ய முடியும். உங்களால் மெட்ரோ ரயிலுக்கு ஒரு டிபிஆர் ரிப்போர்ட் கூட உங்களால போட்டு கொடுக்க முடியாது அரசாங்கம். தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா, எல்லா போதைப் பொருட்கள் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க போய் வெறும் வார்த்தை ஜாலங்கள்ல பேசுறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 1000 ரூபாய் கொடுக்குன்னு சொன்னாங்க. 5 வருஷத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குன்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க 2 வருஷம் கழிச்சு? பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சு அதான் கொடுத்தாங்க. ஏமாத்துற வேலையில ஈடுபட்டு இருக்கிறது இவங்க. டாஸ்மாக் கடையில குறைப்போன்னு சொன்னாங்க, குறைக்கவே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பென்ஷன் கொடுப்போன்னு சொன்னாங்க, கொடுக்கவே இல்லை. அப்ப இவங்க ஏமாத்துறாங்களா, அவங்க ஏமாத்துறாங்களா?